சென்னை மற்றும் பிற நகரங்களிலிருந்து 1800 கோடி ரூபாய் மதிப்பில் 50,000 வீடுகள் கட்ட தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், வீட்டு வசதியை ஏழை எளியோர் பெற்றிடும் வகையில் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களின் கீழ் 59,023 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தனி வீடுகள் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் கட்டியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் மூலம் சென்னை மற்றும் பிற நகரங்களில் 1800 கோடி ரூபாய் செலவில் 50,000 குடியிருப்புகள் கட்ட அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பயனாளிகள் தங்கள் இடங்களில் வீடுகள் கட்டும் வகையில் 45,000 வீடுகளுக்கும் 5,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கும் ஒப்புதல் தரப்பட்டுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தனி வீடு ஒவ்வொன்றும் 300 சதுர அடி தரை பரப்பளவில் பயனாளிகள் தாங்களாகவே கட்டிக்கொள்ள வழிவகை செய்யப்படும் என்றும், தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் தேவையான தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களை வழங்கும் என்றும், ஒவ்வொரு வீட்டிற்கும் 2,10,000 ரூபாய் வீதம் மொத்தம் 945 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் அரசு தெரிவித்துள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒவ்வொன்றும் 400 சதுர அடி கட்டிட பரப்பில் ஒரு பல்நோக்கு அறை, படுக்கையறை, சமையலறை, பால்கனி, குளியலறை மற்றும் கழிவறை கொண்டதாக அமையும். இந்த வீடுகள் அனைத்திற்கும் மின் வசதி மற்றும் குடிநீர் வசதியும் செய்து கொடுக்கப்படும் என்று அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.